everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்குள்ள வீடியோவில் டென்ட்ரோபியம் ஆர்கிட்ஸ் ரெய்னி சீசனில் எப்படி பராமரிக்கிறது, என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், எப்படி டீல் பண்ணணும், மை எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஆர்கிட்ஸ் வளர்க்குறது கேரளா. அண்ட் இங்கே கிளைமேட் பார்த்தோன்னா த்ரூ அவுட் த இயர் நிறைய மழை பெய்யும். சில டைமில் ஒரு மாதம் ஃபுல்லும் தொடர்ந்து மழை இருக்கும், ஹெவி ரெயின் இருக்கும், அண்ட் சம்மரில் நல்ல வெயிலும் உண்டு. என்னோடய பிளான்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் மீடியா. அப்போது ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட் ரீசன் நம்ம ஆர்கிட் மான்சூன் கேரில் நம்ம பார்க்குறது அதோட மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, அது அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மீடியா எப்போவுமே வெல் ட்ரெயினிங்காக இருக்கணும்னா பாட்டிங் வீடியோலெல்லாம் காமிச்சிருப்பேன். என்ன மாதிரி பொருட்கள் நம்ம பயன்படுத்தி ஆர்கிட் நடணும், எந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்க என்ன மாதிரி மீடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சஜஷனும் நான் அந்த வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது சார்கோல், ஓடுத்துண்டுகள், இந்த லேக்கா பால்ஸ், கொஞ்சம் பைன் பார்க் போட்டிருப்பேன். அப்புறம் அங்கங்கே கோகோ சிப்ஸ் லைட்டாக, அப்புறம் மாஸ் தேவைப்பட்ட அந்த சம்மர் மந்த்ஸ்லலாம் போட்டு விட்டுட்டு அப்புறமா எடுத்துருவேன். அந்த மாதிரி தான் நான் ஆர்கிட் நடுறது. அண்ட் இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுலேயுமே ரொம்ப பாதிப்பு எதுவும் இல்லை. பிளான்ஸ் ஆர் ஹெல்தி. இந்த கிளிப்பில் இப்போ நம்ம பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே நான் நார்மல் பாட், உயரம் குறைஞ்ச பாட், ஹைட் கம்மி, நல்ல விரிஞ்ச பாட்ஸு அந்த மாதிரி பாட்டில் வச்சுருக்கேன். டிப்பிக்கல் ஹோல் உள்ள அந்த ஆர்கிட் பாட் இல்லாமல் ரெகுலர் பாட்ஸில் வச்சுருக்கிறேன். அந்த பிளான்ஸும் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகிற பிளான்ஸ். எந்த மாதிரி பெரிய பிரச்சனை எதுவும் வந்ததில்லை மழையில். ஐ டென்ட் ஹேட் எனி ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அந்த ஹோல் உள்ள ஆர்கிட் பாட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பெட்டர். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி பாட்டில் வைக்காமல் ஆர்கிட் பாட்டில் வச்சு வளர்க்குறது நல்லது. ஆர்கிட் மீடியா பாட்டிங் பற்றி அந்த வீடியோ பாருங்கள். மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. சரியா? அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் பாட்டிங் பற்றி. ஓகேவா? அடுத்த முக்கியமான விஷயம், ரெய்னி சீசன் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம இதை கவனிக்கணும். ஆர்கிடில் உள்ள ஸ்டெம்ஸ், சூடோ பல்ப்ஸ் அப்படின்வாங்க. இதில் பழைய ஸ்டெம்ஸ், ரொம்ப ஓல்டு ஸ்டெம்ஸ் மஞ்சளாகி ராட் ஆகி இந்த மாதிரி டை ஆகும். ஸ்டெம் நம்ம அமுத்தி பார்க்கும்போது ஹார்டாக இருக்கணும், பிதுங்குற மாதிரி, ஸ்குவிஷியாக உள்ள தண்ணி இருக்கிற மாதிரி, ப்ரௌன் கலர்லேயோ இந்த மாதிரி எல்லோ கலர்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம உடனே ரிமூவ் பண்ணுறது நல்லது. உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும். ஒரு க்ளீன் டிஸ்இன்ஃபெக்டட் ப்ரூனர் யூஸ் பண்ணி நம்ம அதை அதோட பேஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபஞ்சிசைட் பவுடர், சாஃபோ, பவிஸ்டினோ நம்ம அதில் தேய்ச்சி விட்டுறலாம். அவ்வளோதான். இது நம்ம ருட்டீனாக பண்ண வேண்டியது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, கண்டினியூஸாக ரெயின் ஆகும்போது ரெய்னி சீசனில் நம்ம அதுக்கு முன்னாடி இது பார்க்காம விட்டோம் அப்படின்னா அது அழுகி அந்த பேஸில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டெம்ஸையும் பாதிக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து இது சம்மந்தமான ப்ராப்ளம் தான், ராட் தான், இந்த ஸ்டெம் ரிலேட்டட். சில டைமில் உங்களுக்கு மாய்ஸ்சர் ஜாஸ்தியாகி அந்த பிளான்ட்டே அழுகிற மாதிரி ஒரு கண்டிஷன், டை ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரீபாட் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிள் பிளான்ட். இது டை ஆகிற கண்டிஷனில் இருந்து நார்மல் பாட்டில் இருந்ததை நான் எடுத்து ஒரு குட்டி 3 inch பாட்டில் பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ வளர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ ஃபஞ்சிசைட் சொல்யூஷனில் போட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் மீடியாவில் மறுபடியும் அதை நான் பிளான்ட் பண்ணி ஐ ஹவ் சேவ் திஸ் பிளான்ட். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை ரீபாட் பண்ணிடுங்க. அது பண்ணி ஆகணும். அடுத்த ரெய்னி சீசனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் லீவ்ஸ் மஞ்சள் ஆகிறது, லீஃப் பிளாக் ஆகிறது, அந்த பாக்டீரியா ஃபங்கல் டிசீசஸ். ரோஸ் மாதிரி ஆர்கிட்ஸ்லேயும் இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா எனக்கு ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய ஆர்கிட்ஸில் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா மழையில் அந்த ஈரம் காயாது, இலையிலனாலும் சரி, பாட் மீடியா
அதுக்கப்புறம் கிரவுண்டில் ஈரம் இருக்கும், ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா அப்போ அந்த ஈஸியாக அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபலனோப்சிஸ்லேயும் பார்த்தோம், அதே பிரச்சனை, அதே ப்ராப்ளம் தான். லீஃப் வந்து அழுகிறது. ஃபுல்லாக நம்ம அமுத்தி பார்த்தோன்னா உள்ளால் வாட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஸ்குவிஷியாக. இட்ஸ் அ சாஃப்ட் ராட். இது வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ் ரெண்டுனாலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ பாட்டில் செடியில் இருக்கக்கூடிய இலைகளில் நம்ம ரோஸ் பிளாக் ஸ்பாட் க்ளீன் பண்ணோம்ல, அதே மாதிரி பிளான்ட் எல்லாம் க்ரூம் பண்ணோம், கார்டனையும் க்ரூம் பண்ணி இதெல்லாம் எடுத்து போடணும். அண்ட் வேறு ஆப்ஷன் வந்து பாட்டில் தண்ணி இருக்குன்னா சரிச்சு விடணும். லீஃபில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வந்து நம்ம லைட்டாக அப்படி தட்டி விடலாம், ஸோ தட் தே கேன் ட்ரை. அப்புறமா ஃபஞ்சிசைட் அண்ட் பாக்டீரியசைட் மெடிசன் அதுதான் ஸ்ப்ரே பண்ணோம், கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணோம். ரெய்னி சீசனில் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் 10 days ஒரு தடவை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். நான் ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் தட்ஸ் ஹெல்ப்ஃபுல். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம், பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒரு சேஃப் ஸ்பாட்டுக்கு மாற்றிக்கலாம் வேணாம், ரெய்னி சீசனில் மட்டும். எனக்கு வந்து அப்படி பண்ண முடியாது, எல்லா பிளான்ஸும் ஓப்பனில் தான் போட்டிருக்கேன். இஃப் யூ see here நிறைய டைப் ஆஃப் ஆர்கிட்ஸ் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ட்டுமே ஹெல்த்தியாக தான் இருக்குது. அங்கங்கே லீஃப் வந்து நம்ம எல்லோ பார்க்குறோம், அதை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் ருட்டீனாக இந்த மெடிசன் ஃபஞ்சிசைட் அண்ட் பாக்டீரியசைடு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வழக்கம், அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஹெல்தி. இந்த பிரச்சனை ரெண்டாவது, அந்த அழுகிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ட் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். ரோஸ் மாதிரி பெரிய அளவில் நம்ம வந்து ஆர்கிட்ஸில் டிசீசஸ் ரெய்னி சீசனில் கேர்லாம் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பிளான்ட்ஸை வந்து பாதுகாத்து நெக்ஸ்ட் சீசனுக்கு கொண்டு போக முடியும். ரெயின் வாட்டர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ரெயின் வாட்டரில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும், ஸோ அதனால் ஓப்பனில் இருக்கிறது பிளான்ட்ஸுக்கு நல்லது. பட் இந்த கேர் கொடுத்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் ஹெல்த்தியாகவும் வளரும் அண்ட் அடுத்த சீசனில் they'll ஸ்டார்ட் ப்ளூமிங் ஆல்சோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.